வணக்கம் நண்பர்களே. மிக நீண்ட நெடுநாட்களுக்கு பிறகு உங்களுக்காக எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எப்படிப்பா நீ ட்ரேட் பண்ணுற, என்னப்பா பண்ணுற அப்படின்னு. ஓகேங்களா, இன்றைக்கி நான் எப்படி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கோல்டில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து லைவ் அக்கௌண்ட்டு. ஓகேங்களா, இது வந்து என்னோடய லைவ் அக்கௌண்ட்டு. இப்போ என்கிட்ட இருக்கிற பணம் 2700 இருக்குது. 2700 பவுண்ட். ஓகே, இப்போ நான் ட்ரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இப்படி தான் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ இது 2 நட்டத்தல் இருக்குது, இது நட்டத்தல் இருக்குது, இது நட்டத்தல் இருக்குது, இது லாபத்தில் இருக்குது. அந்த மேலே இருக்கிறது இப்போ தான் அடித்தேன். ஓகே, இது இப்போ தான் ட்ரேடிங்கில் போயிட்டுருக்குது. இப்போ நான் எதற்காக செல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். இது பாருங்க, இதுக்குள்ளேயே ஆடிக்கிட்டே இருக்கான். ஒன்று இதை உடச்சிட்டு இப்போ போயிருந்தான்னா நல்லா கீழே போயிருப்பான். ஆனால் இதுக்குள்ளேயே வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். ஆனால் நான் செல் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எங்கேருந்து செல் அடித்தேன், இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே போய் அடித்தேன். இது ஏன் வந்து மேலே போக போக செல் அடித்தேன் அப்படின்னா, நான் அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது 4 ஹவர் கேண்டில் வச்சிங்கன்னா நல்லா புரியும். போன 4 ஹவர் கேண்டில் பாருங்க, இங்கே போயிருக்கான். அடுத்த 4 ஹவர் சின்னதாக தான் போயிருக்கான். பட்டு இதுக்குள்ளேயே க்ளோஸ் வச்சுருக்கான். அந்த ஒரு நம்பிக்கையில் இந்த 4 ஹவர் மேலே போனாலும் திரும்பி வருவானா. ஆனால் இதுக்கு மேலே போனால் ஸ்டாப் லாஸ், 800க்கு மேலே போனால் ஸ்டாப் லாஸ். நான் 825 ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். அங்கே போனால் போனது தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு டாபிக் மறந்துட்டேங்க. அதுக்குள்ளே ஒரு கஸ்டமர் வந்து கடையில் வேலை செஞ்சிட்ருக்கேன்னா இடையில வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஓகே, நான் அந்த 4 ஹவர் வந்து ஒரு கன்சல்டேட் ஆவாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். நம்பிக்கையாக. ரெண்டாவது, இந்த இடத்துலையும் பாருங்கள், இங்கே ஒரு ஹை, இந்த ஹை, இதுக்கு மேலே போக மாட்டான் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் லைனு, அதை வச்சு தான் அடித்தேன். அதே மாதிரி அவன் மேலே போயிட்டு இறங்கிட்டான். அந்த மேலே போயிட்டு இறங்கினதில் தான் மேலே ஒரு 0.10 போட்டு அடித்தேன். இந்த இடம் கரெக்டாக பாருங்கள். ஆக டாப்பில் தான் நான் இந்த ட்ரேடு எடுத்திருப்பேன். நான் 0.10 மொத்தம் 3 அடித்தேன். கீழே எவ்வளோ பை பண்ணணும் அவ்வளவும் நான் மேலே போய் செல் பண்ணேன். இப்போ பாருங்கள், நான் அந்த ஒரு செல்லோ ஒரு பையோ பண்ணிட்டு அதோடு இருக்க மாட்டேன். அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு பையோ செல்லோ ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் இடையில். இது பாருங்கள், இது ஒரு 0.10 அடித்ததுக்கு க்ளோஸ் பண்ணேன். இது ஒரு 0.10. அதே மாதிரி இதெல்லாம் கீழே நான் செல் அடித்தது. அப்போ இந்த லாபத்தை எடுத்துகிட்டு இதை நஷ்டத்தை ஈக்குவல் பண்ணிக்குவேன். இந்த லாபத்தை எடுத்துகிட்டு இன்னும் கீழே இருக்குது, அந்த நஷ்டத்தை ஈக்குவல் பண்ணிக்குவேன். இப்படியே பார்த்தீங்கன்னா சின்னதாக எடுத்துக்கிட்டே இருப்பேன். இது வந்து 138 ரூபா நட்டம் பண்ணேன். இது வந்து ஐ திங்க் நேற்றாக இருக்கும், 0.50. ஆனால் 138 லாபம் பண்ணணும்னா அதுலேயும் ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்துகிட்டு தான் லாபம் பண்ணேன். அது எங்கே எடுத்துருக்குன்னா, அதுக்குள்ளே நம்ம ட்ரேடரே ஃபோன் அடிக்கிறாருங்க. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த செல்லு அடிச்சிட்டேன். இந்த இடத்துல வந்து செல்லு அடிச்சிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், இங்கே வரையில் ஒரு பையும் பண்ணுவேன், இங்கே வந்தாலும் பை பண்ணுவேன், இங்கே வந்தாலும் பை பண்ணுவேன். அப்போ இந்த பை பண்ணது இவ்வளோ போச்சுன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுவேன். மறுபடியும் கீழே வருவோம், மறுபடியும் இப்படி இதில் ஒரு 10 ரூபா, இதில் ஒரு 20 ரூபா, இதில் ஒரு 10, இதில் ஒரு 20ன்னு அப்படியே எடுத்துக்கிட்டே இருப்பேன். அது கடைசியாக பார்த்திங்கன்னா இப்போ
எனக்கு வந்து 89 ரூபா இங்கே லாபம் இருக்காண்ணா. ஆனால் நான் மொத்தமாக இந்த ட்ரேடில் க்ளோஸ் பண்ணிருந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேலே இடையில சம்பாதிச்சிருப்பேன். இங்கே ஒரு 13, இங்கே ஒரு 16, 30 ரூபா ஆச்சு, இங்கே ஒரு 14, 40, 45, இங்கே ஒரு 10 ரூபா நட்டம் 35, இங்கே ஒரு 10 லாபம் 55, 65, இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 20, 100 ரூபாய்க்கு மேலே வந்துச்சு பாருங்க. இங்கே ஒரு 16 நட்டம், இங்கே ஒரு 28 லாபம், இங்கே ஒரு 21 லாபம், 32 லாபம். இந்த 138 ரூபா நேற்று பண்ணினது. நான் இப்படி தான் பண்ணி சம்பாதிப்பேன். ஒரு பெரிய டிபி கோசர்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு டிபி வந்து அந்தளவுக்கு வச்சு ட்ரேட் பண்ணுற அளவுக்கு பெரிய அறிவாளி கிடையாது நான். ஓகேங்க, நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் சில பேர் நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் வித்ட்ரா பண்ணினேன் அப்படின்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. அந்த வித்ட்ரா பண்ணினதையும் காட்டுறேன். நான் இவன் நவீனோட சேர்ந்துக்கிட்டு கதை விட்டுட்ருக்கான். எப்போ 2000 எடுப்பான், 3000 எடுப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த ப்ரூஃபையும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபண்ட்ஸ் என் காசு தான். வித்ட்ரா பண்ணாலும் எனக்கு தான், நட்டம் பண்ணாலும் எனக்கு தான். யாரும் காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் பாருங்கள், என்ஜாய். நேற்று 1000 வித்ட்ரா பண்ணேன். அதே நேற்று மறுபடியும் ஒரு 2000 வித்ட்ரா பண்ணேன். இது வந்து ஒரு 1000 டெபாசிட் பண்ணினேன். அப்போ இந்த 1000த்துக்கும் போச்சா இந்த 2000 லாபம். 12ஆம் தேதி ஒரு 1000 வித்ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த 800 டெபாசிட் பண்ணேன். இந்த 800 வச்சு தான் இதெல்லாம் எடுத்தேன். அப்புறம் அது கீழே போனீங்கன்னா இங்கே ஒரு 2000 வித்ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு 3000 வித்ட்ரா பண்ணியிருக்கேன். 7ஆம் தேதி 8ஆம் தேதி தேதியும் பார்த்துக்கணும். டெபாசிட் இங்கே ஒரு 700 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே போன மாதத்தில் பெருசாக வித்ட்ரா பண்ணல. பட் ஓகே, கொஞ்சம் பண்ணேன். டெபாசிட்டு 900 ரூபா பண்ணியிருக்கேன். 750 ரூபா எடுத்திருக்கேன். டெபாசிட் 100 ரூபா, வித்ட்ரா 1000 ரூபா, டெபாசிட் 5000 ரூபா. இந்த இதில் தான் எனக்கு பெருத்த அடி விழுந்துச்சு போன வாட்டி ஒரு டைமு வேறுங்க. இந்த 5000 ரூபா டெபாசிட் பண்ணி லாஸ் ஆனேன். 1000 ரூபா தான் எடுத்தேன். இங்கே ஒரு 2000, 7000மா, இங்கே ஒரு 5000 டெபாசிட். இந்த 10,000 மொத்தமாக லாஸ் பண்ணேன். ஆனால் அந்த 10,000 என் காசு கிடையாது. பாருங்க, இங்கே ஒரு 10,000 ரூபா 23ஆம் தேதி வித்ட்ரா பண்ணியிருக்கேன். வித்ட்ரா பண்ணது தான் வரிசையாக இந்த டெபாசிட் போச்சு, இந்த டெபாசிட் போச்சு, இந்த டெபாசிட் போச்சு, இந்த டெபாசிட் போச்சு. 10,000 ரூபா எடுத்தேன். பட் அந்த 10,000த்தை நான் காப்பாற்றிக்க முடியல. ஓகேங்களா. அப்புறம் அதுக்கு வாரம் ஒரு டைமு இங்கே ஒரு 5000 டெபாசிட்டு, வித்ட்ராவு. அதுக்கு 1000, 2000, அந்த 5000த்தையும் மறுபடியும் விட்டேன். அதுக்கு வாரம் ஒரு டைமு வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாளும் 500 ரூபா, 1000 ரூபான்னு பண்ணிக்கிட்டே இருந்தேன். 17, 18, 18, 19 ஒரு 5000 ரூபா சம்பாதிச்சேன். ஒரு 4-5 இதில். வித்ட்ராவுக்கும் டெபாசிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். இங்கே ஒரு 1500 ரூபா டெபாசிட்டு, 1000 ரூபா டெபாசிட்டு, இங்கே ஒரு 1000 வித்ட்ராவு, இங்கே ஒரு 200 வித்ட்ராவு, இங்கே ஒரு 1816 வித்ட்ராவு பண்ணுவேன். மறுபடியும் அதை அப்படியே உள்ளே போட்டு லாஸ் பண்ணிடுவேன். ஆனால் ஓவரால் பார்த்தா நான் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கேன்? இந்த 8000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குங்க. போதும். பெருசாக ஆசைப்பட்டு தான் போயிட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணுறேன். இப்போ 4-5 நாளாக இப்போது இந்த மாதமே பார்த்திங்கன்னா பெருசாக டெபாசிட் பண்ணியிருக்க மாட்டேன். வித்ட்ராவ் தான் பண்ணியிருப்பேன். இதுதாங்க என் ட்ரேடிங் ஜெர்னி. இப்போ நம்ம அடித்தது லாஸில் இருக்கான். இங்கே 58 ரூபா லாபத்தில் இருக்கான். ஓவரால் பார்த்தா 19 ரூபா லாபத்தில் தான் இருக்கான்.
இப்போ இது மறுபடியும் மேலே போனோன்னா அங்கங்கே ஒரு லைட்டாக இந்த இடத்துல நான் ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்தால் அந்த இடத்துல மறுபடியும் செல் அடிப்பேன். இப்படி வந்தானா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்குவேன் இங்கே அடித்ததை. ஆனால் இங்கே அடித்ததை வந்து அப்படியே விட்ருப்பேன். பிரேக் ஈவன் போட்டுருவேன். எப்போ போய் பிரேக் ஈவன் அடிக்கிறேன்னா அடிச்சுட்டு போகிறோம் அப்படின்ட்டு. சப்போஸ் கீழே வந்தானா லாபம். அப்போ இந்த இடையில கிடைக்கிறத பூரா எடுத்துக்கிட்டே ஒவ்வொரு ட்ரேடும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சப்போஸ் இப்போ இந்த இடத்துல ஒரு செல் பண்ணுறோம், இந்த இடத்துல செல் பண்ணுறோம், இங்கே செல் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இப்படி போயிட்டான்னா ஓகே போய் பிரேக் ஒன்று அடிச்சுக்கிட்டோம். இந்த இடையில கிடைக்கிது பாருங்கள், இந்த மாதிரி அந்த ட்ரேடு எல்லாத்தையும் பண்ணுவேன். அப்போ ஓவரால் கூட்டி கழிச்சா நமக்கு லாபம் வர்ற அன்றைக்கி ஒரு 500 to 1000 ரூபா ஈஸியாக லாபம் வந்துடும். இப்போ ஆனால் கம்மியாக தான் அடிக்கணும். 0.03 இப்போ நான் அடிச்சிருக்கேன். இது ஒரு 10 ரூபா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இது ஒரு 10 ரூபா, இவன் ஒரு 10 ரூபா வந்தால் இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு இவனை அப்படியே விட்ருப்பேன். இவன் போனால் பிரேக் இவனுக்கு. அதுக்கு கீழே இங்கே 2 ரொம்ப கீழே பண்ணி வச்சிட்டேன். அது இருக்கட்டும், அதோட லாபத்தை எடுத்துட்டேன். அப்போ முன்னாடி பார்க்கலையே எடுத்துருக்கேன். அதை அப்படியே விட்டு வச்சுருப்பேன். அவன் வந்துடுவான். 4 hour போயிட்டு இப்போ ரெட்டில் க்ளோஸ் வச்சான்னு வச்சுக்கோங்க. நல்ல அடுத்து கீழே போவோம். கீழே போனோன்னா இந்த லோவுக்கு போவோம். கண்டிப்பாக இந்த லோ இல்லைன்னா இதையும் உடைச்சோன்னா இன்னும் கீழே வந்துடும். அந்த தண்ணி வச்சுருப்பேனான்னு தெரியாது. பட் இந்த லோவுக்கு வரையிலேயே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். எனக்கு ஒரு நல்ல டீசெண்டான ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்க, இதுதான் நம்ம ட்ரேடிங். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.